அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் மற்றும் சவுதி அரேபியா இணைந்து புதிய சட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. அதனால் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கையாக இருங்க. மாட்டினீங்கன்னா 2 வருஷம் ஜெயிலு, 2000 குவைத் தினார் ஃபைன். புதிய தகவலை பார்க்க போகிறோம். அடுத்து பயோமெட்ரிக் சம்பந்தமான புதிய தகவலை குவைத் போர்ட் அத்தாரிட்டி வெளியிட்டுள்ளது. நெருங்கி வரும் வெளிநாட்டவர்களுக்கான டெட்லைன். அடுத்து குவைத் முழுவதும் நடைபெறும் தீவிர அதிரடி சோதனை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்துடைய KPA அதாவது குவைத் போர்ட்ஸ் அத்தாரிட்டி புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது கல்ஃப் நேஷனாலிட்டி உடையவர்கள், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், துபாய், எகிப்தியர்கள், இந்த மாதிரியான அரபிகள் குவைத் வருவதென்றால் அவர்கள் பயோமெட்ரிக் ஸ்கேன் எடுத்த பிறகுதான் குவைத்திற்குள் நுழைய வேண்டும் என KPA தெரிவித்துள்ளது. அதை தவிர நம்பாளுங்க, அதாவது இந்தியா, இலங்கை போன்ற நேஷனாலிட்டி உள்ளவங்க குவைத்திலிருந்து சொந்த நாட்டிற்கு போகும்போது பயோமெட்ரிக் கட்டாயம் இல்லை. அதுபோல குவைத்திற்கு வரும்போது பயோமெட்ரிக் ஸ்கேன் எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஏர்போர்ட்டில் கூட்ட நெரிசல் இருந்தால் பயணிகளுக்கு கஷ்டம் தராமல் அவர்கள் குவைத்திற்குள் நுழைய அனுமதி அளிக்கப்படும். அதாவது பயோமெட்ரிக் ஸ்கேன் எடுக்காமலே. இதுவே விமானங்களின் எண்ணிக்கை குறைவாகவும் ஏர்போர்ட்டில் கூட்ட நெரிசல் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு பயோமெட்ரிக் ஸ்கேன் ப்ராசஸ் 1 நிமிடத்தில் எடுத்து அனுப்பி வைக்கப்படுவார்கள் என KPA அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அதுபோல பயோமெட்ரிக் எடுக்காத வெளிநாட்டவர்கள் உடனடியாக பயோமெட்ரிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். டிசம்பர் 31 தான் கடைசி டெட்லைன். இன்னும் கரெக்டாக 40 நாள் மட்டுமே உள்ளது. அடுத்த தகவல், மஹபூலா மற்றும் ஃபாஹில் ஏரியாக்களில் நடந்த செக்கிங் போது 15 பேரை த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கைது செய்து நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பியுள்ளது. விரைவில் இந்த 15 பேரையும் நாடு கடத்தும் முயற்சியில் உள்துறை அமைச்சகம் தீவிரமாக இறங்கியுள்ளது. அதுபோல 840 போக்குவரத்து அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. குவைத் நாட்டின் பாதுகாப்பை பாதுகாப்பதற்கும் சட்டத்தை அமுல்படுத்துவதற்கான குவைத் நாட்டில் யார் தவறு செய்தாலும், குவைத்திகளாக இருந்தாலும் சரி, பெரிய வாஸ்தா உள்ள குவைத்தியாக இருந்தாலும் சரி, குற்றம் செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சபா அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அடுத்து சவுதி அரேபியா மற்றும் குவைத் சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான தகவலை பார்ப்போம். சவுதி அரேபியா மற்றும் குவைத்தில் ஒரு புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இனி யாராவது குவைத்திகளோ சவுதியோ இல்லை வெளிநாட்டவர்கள் யாராக இருந்தாலும் இனிமேல் ரெட் ஹார்ட் எமோஜிஸ்களை வாட்ஸ்அப் வழியாக அனுப்பக்கூடாது. அப்படி மீறி அனுப்பினால் அவர்கள் குவைத்தில் பிடிபட்டால் 2000 குவைத் தினார் அபராதம். அதாவது நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பு பார்த்தீங்கன்னா சுமார் 5,34,000 ரூபாய் அல்லது 2 வருடம் சிறை தண்டனை. இதுவே சவுதி அரேபியாவில் பிடிபட்டால் 1 லட்சம் சவுதி ரியால் அபராதம் அல்லது 2 முதல் 5 வருடம் வரை சிறை தண்டனை. அதாவது இந்த ரெட் ஹார்ட் எமோஜிஸ் உங்கள் ஒய்ஃபு தெரிந்தவர்களுக்கு அனுப்பினால் பிரச்சனை கிடையாது. அதை விட்டுட்டு உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபருக்கு இந்த மாதிரி ரெட் ஹார்ட் எமோஜிஸ் அனுப்பி அந்த நபர் போய் காவல் நிலையத்தில் புகார் அளித்து நீங்கள் தான் அனுப்பினீங்கன்னு உறுதி செய்யப்பட்டால் 2 வருஷம் ஜெயில் உறுதி, இல்லைனா பார்த்தீங்கன்னா 2000 குவைத் தினார் அபராதம் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதனால் வாட்ஸ்அப் பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாத மன்மத லீலைகளில் சிக்கி உங்கள் வாழ்க்கையை பாழாக்கி கொள்ளாதீர்கள். அதுபோல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயமாக ஷேர் செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் உடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் PCC, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 13,400 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 28 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 10,200 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 24 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 19,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 33 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11,700 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 30 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,700 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 37 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 66 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 35 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $950 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 529 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 327 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.